பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்திலும் கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். வேத புத்தகத்திலே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் கடந்து செல்லலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் 24, 25 நாம் வாசிக்கலாம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியில் நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி பார்த்து அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். வாசித்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிறார் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே ஆண்டவரே, இதோ ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளில் இருந்து வாசித்து தியானிக்க, அதிலே சொல்லப்பட்ட மகிமையான எச்சரிக்கையான காரியங்களை குறித்து, அந்த காரியம் எப்படி எதனால் நடந்தது என்று, அதனால் எப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் தேவ இரக்கம் தாரும். தொடர்ந்து வார்த்தையின் மூலமாக கர்த்தர்களோடு கூட பேச இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் வாசித்த வேத வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே தேவ மனுஷனாகிய எலியா இந்த அதிகாரத்திலே நாம் துவக்கத்திலே பார்க்கிற பொழுது அங்கே எலியாவானவர் சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது எலிசா அங்கே எலியாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு அங்கே வருகிறார்கள். அங்கே எலிசாவை பார்த்து, நீ இங்கே ஏறு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொல்லுகிற பொழுது எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். பிறகுபடியே அவர்கள் பெத்தேலுக்கு போகிறார். அப்பொழுது பெத்தேல் இருக்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலியாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பதை உனக்கு தெரியுமா என்று கேட்க பொழுது, எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். பிறகு எலியா அங்கே எலிசாவை நோக்கி, நான் எரிகோ மட்டும் போக வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அங்கே 3ஆம் இடத்திற்கு அவர்கள் மாறி செல்லுகிறதை பார்க்கணும். அங்கே எரிகோவிலே தீர்க்கதரிசிகள் புத்தரிடத்திலே, இன்றைக்கு உன்னுடைய எஜமான எடுத்து வந்து சும்மா இருங்கள் சொல்லுகிற பொழுது எலியா மீண்டுமாக, நீ இங்கே ஏறு, நான் அங்கே யோர்தானுக்கு போக வேண்டும் என்று அங்கே எலியா சொல்லுகிறார். இங்கே எலியா ஓடு கூட நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அந்த யோர்தானுக்கு எலியாவோடு கூட எலிசாவும் செல்லுகிறார். பிறகு தீர்க்கதரிசிகள் புத்திரர் மீண்டுமாக அங்கே நின்று பார்க்கிற பொழுது அங்கே எலியா தன் சால்வையை எடுத்து அங்கே முறுக்கி தண்ணீரில் எடுத்த பொழுது அது இருபுறமாக பிரிகிறது. அவர்கள் இருவரும் அந்த உலர்ந்த தரை வழியாக அக்கறைக்கு செல்கிறதை இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து அக்கறைப்பட்ட பொழுது எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முழுவதே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிற பொழுது அங்கே எலியா இடத்துல, எலிசா, உம்முடைய ஆவியின் வரத்தை எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு எலிசா சொல்லுகிறார், நீ அரிதான காரியங்களை கேட்கிறார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற, நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்று சொல்லுகிற பொழுது அங்கே தொடர்ந்தவர்கள் அங்கே பேசிக்கொண்டு நடக்கிற பொழுது இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் இருவருக்கும் நடுவாக வந்து அவர்கள் இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே அங்கே யோர்தான்
கரையிலே அங்கிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை அங்கே எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று சொல்லி அங்கே புலம்புகிறார். அதற்கு பிறகு அவன் எலியாவை காணவில்லை. ஆகவே நான் உடுத்திருந்த தன் வஸ்திரத்தை இரண்டாக கிழித்து அங்கே மீண்டுமாக எலியாவில் இருந்த அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தானின் கரையிலே நின்று அங்கே அவர் அதை அவர் அங்கே ஒரு காரியங்களை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் அந்த எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சால்வையை தண்ணீரில் அடிக்கிற பொழுது அது மறுபடியுமாக எப்படி அங்கே எலிசா செய்த பொழுது அது யோர்தான் இரண்டாக பிரிந்தது, அதே போல மறுபடியும் எலிசா செய்கிற பொழுதும் அதே வண்ணமாக இரண்டாக பிரியும். அங்கே இதை எரிகோவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் கண்ட பொழுது எலியாவின் மேல் இருந்த அந்த அந்த ஆவியானது அங்கே எலிசாவின் மேலே இரட்டிப்பாக வந்தது என்று சொல்லி நாம் இங்கே காண்கிறோம். இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் இங்கே தேவ மனுஷர்களுக்குள்ளாக நடந்த ஒரு ஆவிக்குரிய காரியம், அது மட்டுமல்ல ஒரு உன்னதமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய அந்த வசனம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 அங்கே எலிசா மறுபடியும் பெத்தேலுக்கு திரும்பி வருகிறார். அங்கே அவர் பெத்தேலுக்கு நடந்து போகிற பொழுது அங்கே சிறு பிள்ளைகளை அங்கே இவர் நடந்து வருகிறதை கண்டு அந்த பிள்ளைகள் எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்திக்கிறார். ஒரு தேவ மனிதன் தேவனாலே அங்கே எலிசா ஆனவர் எலியாவின் இடத்தில் இருந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசி அந்த வழியே நடக்கிற பொழுது இந்த ஜனங்கள் அவரை குறித்து சிந்திக்கிற காரியமானது இந்த சிறு பிள்ளைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த பெத்தேலில் இருந்த அந்த சிறுவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போவோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு பெத்தேல். இந்த பெத்தேல் ஏன் இப்படி ஆனது, ஏன் இப்படி என்று நான் பார்ப்பதற்கு முன்பாக அங்கே வேத புத்தகத்திலே நாம் முதலாவதாக பெத்தேல் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் அங்கே ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டு அவர் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வருகிற வழியிலே அங்கே 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே பெத்தேலிலே ஒரு கூடாரத்தை இட்டு அங்கே கர்த்தருடைய நாமத்திற்காக ஒரு பலிபீடம் கட்டி, கவனிப்புமாக நீங்கள் கேளுங்கள், பெத்தேலிலே முதலாக தேவநாமத்தை நம்முடைய பிதாவான ஆபிரகாம் தேவனுக்கென்று முதலாக ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்திலே அவர் தேவனை தொழுது கொள்கிறதை அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அந்த ஸ்தலத்திற்கு அதற்கு முன்பாக லூஸ் என்று பெயர். ஸ்தலத்திற்கு லூஸ். நாம் பொதுவாக லூஸ் என்றால் அங்கே பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லது பைத்தியகாரர்கள் என்று சொல்லுவோம். அதே போல அந்த தேசமானது அப்படிப்பட்டதான ஒரு பைத்தியகார நிலையில இருந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த ஆபிரகாம் அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை வணங்குகிற காரியத்தை, பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு அங்கே அநேக தேசங்களுக்கு செல்லுகிறார். ஆனால் இந்த பெத்தேல் மறுபடியுமாக நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது மீண்டும் 2 இடங்களிலே வருகிறது. அதிலே மிக முக்கியமாக ஆதியாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே யாக்கோபு
தேவனோடு கூட பேசி தேவனிடத்தில இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற இடம் இந்த பெத்தேலாக இருக்கு. பெத்தேல் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அங்க தேவனுடைய அப்பம், தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கிற இடம் இந்த பெத்தேலாக இருக்கிறது. ஆகவே அங்கே ஆபிரகாம் உடைய மகன் மகனுடைய மகன் பேரன் யாக்கோபும் அங்கே தேவனை சந்திக்கிறார். அதே பெத்தேலிலே சந்தித்து அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த பெத்தேலிலே, இந்த பெத்தேலானது அன்றைய நாட்களிலே அது தேவனுடைய பிள்ளைகளாகிய யூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு வேறொரு கோத்திரத்திற்கு செல்கிறதை நாம் அங்கே நாளாகம புத்தகத்திலும் இங்கே யோசுவா புத்தகத்திலும் கவனிக்கிறோம். இன்றைக்கு செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் நமக்கு தெரியும். அங்கே தாவீது இஸ்ரவேலிலே அந்த 12 கோத்திரங்களுக்கு தேவன் எப்படி எகிப்தில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணி அவர்களோடு கூட இருந்து மோசேயோடு கூட இருந்து வழி நடத்தி அங்கே தேவன் அங்கே இந்த யோர்தானை கடந்துதான் அவர்கள் அங்கே வந்து இந்த பெத்தேல், இன்னும் அநேக அங்கே எரிகோ, இன்னும் அந்த இங்கே நாம் வாசித்த ஒவ்வொரு பட்டணங்களாக அந்த தேசம் முழுவதுமாக 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுவதும் இந்த பெத்தேலிலே தேவனுடைய பிள்ளைகள் வசித்து வந்த ஒரு தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகள் இருக்கிற இடம் இந்த பெத்தேலாக இருக்கிறது. ஆனால் தாவீது நாட்களிலே அங்கே முழுவதுமாக தேவனுடைய ஆராதனைக்குரிய காரியங்கள், தேவனை தொழுது கொள்ளுகிற காரியங்கள் நடந்தது. தாவீதுனுடைய மகனாகிய சாலமோனுடைய நாட்களிலே அங்கே தேவனுடைய ஆலயத்தை அங்கே எருசலேமிலே அங்கே நிறுவின பொழுது அங்கே இந்த பட்டணங்களிலிருந்து, எல்லா பட்டணங்களிலிருந்தும், யூதேயா, சமாரியா, இப்படி அங்க இருக்கிற எல்லா பட்டணங்களிலிருந்தும் ஜனங்கள் அந்த தேவாலயத்திற்கு வந்து தொழுது கொண்டு போனாங்க. அப்படி இந்த பெத்தேல் பட்டணத்தில் இருந்தும் எருசலேமுக்கு வந்து தொழுது கொண்டு போவார். இங்கே நாம் கவனித்த இந்த சிறு பிள்ளைகள் ஏன் இப்படி அந்த தேவ மனிதனை, ஏனென்றால் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிற அந்த பட்டணம். ஆனால் இந்த எலிசாவை பார்த்து இந்த வாலிபர்கள், பிள்ளைகள் என்று போடப்பட்டிருக்கிறது, அது சரியாக பார்க்கும் பொழுது யங் மேன்ஸ் என்று அதை டிரான்ஸ்லேஷன் செய்கிறார்கள். யங் மேன் என்றால் ஒரு 16 வயது முதல் ஒரு 20 வயது இருக்கிற வாலிப பிள்ளைகள். இன்றைக்கும் நாம் கவனிக்கிறோம் அநேக வாலிபர்கள் கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்து, ஏனென்றால் அவர்களுடைய வளர்ப்புகள், அவர்கள் செய்கிற காரியங்கள், இன்றைக்கு அவர்கள் அங்கே தேசத்தில் நடந்து கொள்கிற காரியங்களானது அநேக பெற்றோர்களை வருத்தப்படும்படியாக, அந்த பிள்ளைகள் மூலமாக அந்த குடும்பத்திற்கு எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், இன்னும் ஒரு சில இடங்களிலே பிள்ளைகள் அங்கே பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் அங்கே அவமானப்படுகிறதையும், அங்கே பிள்ளைகள் மூலமாக அந்த குடும்பமானது கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. போதைப் பொருட்களினாலும் இன்னும் உலக காரியங்களிலே தங்களை கெடுத்துக் கொள்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. அது ஏன் இப்படி ஏற்படுகிறது என்று நாம் அங்கே கவனிக்க வேண்டும். இந்த பெத்தேலிலே இருந்த இந்த வாலிப பிள்ளைகள் ஏன் அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்றால், அங்கே நடக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த தேவ மனுஷனாகிய தாவீதிற்கு பிறகு தாவீதினுடைய மகன் சாலமோன் அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் 40 ஆண்டுகள் ஆண்டார். ஆனால் அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறானது, அவர் எகிப்து தேசத்திலே போய் பெண்ணை எடுத்துக் கொள்கிறார். தேவன் அவரை எச்சரிக்கிறார். நீங்கள் அங்கே 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கிற பொழுது அங்கே 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் இப்படியாக நாம் அங்கே வாசிக்கிற பொழுது இந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் அங்கே
10ஆம் அதிகாரத்திலே அங்கே சாலமோனை குறித்து அந்த ஷேபாவின் ராஜஸ்திரீ வந்து செல்கிறதை 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே அங்கே சாலமோனுக்கு அதிக அங்கே காரியங்கள் அவனுக்கு ஏற்படுவதனாலே அவன் என்ன செய்கிறான் என்றால் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனமாக பாருங்கள். அங்கே இந்த ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர், அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகளும் மேலும் அவன் ஆசை வைக்கிறான். இந்த சொல்லப்பட்ட இந்த அத்தனை ஜனங்களும் தேவனாலே அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இவர்களோடு கூட எந்த விதமான திருமண பந்தங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல அவர்கள் வழிபடுகிற இந்த வழிபாடுகளிலே தங்களை தீட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடாது. அவர்கள் செய்கிற காரியங்களிலே உங்களை தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யக்கூடாது என்று அங்கே நாம் ஆதியாகமத்திலே அங்கே ஆபிரகாமை அழைத்ததற்கு பிறகு தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக்கொண்டேதான் வருகிறார். அங்கே யாத்ராகம புத்தகம், அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு புத்தகத்திலே தேவன் அதை மிக தெளிவாக பேசிக்கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிற பொழுது இங்கே சாலமோன் தேவனாலே இங்கே ஞானமுடைய ஒரு தேவ மனுஷன், இங்கே தேவனுக்காக அங்கே வைராக்கியமாய் நின்ற இவன் செய்கிற இந்த தவறினாலே அங்கே பாருங்கள், அங்கே கர்த்தர் அந்த இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இவன் செய்கிற தவறினாலே தேவன் இப்பொழுது அந்த ஜனங்களோடு பேசுகிறார். நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நீங்கள் நிச்சயமாய் அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு உறவு முறை மாறும் பொழுது, ஒரு வழிபாடு மாறும் பொழுது, ஒரு ஐக்கியம், ஒரு பந்தம் ஏற்படுகிற பொழுது நாம் அவர்களை பேச்சை கேட்டு அல்லது அவர்களுக்கு பிரியமான காரியத்தை செய்வதை நாம் இன்றைக்கும் உலகத்திலே பார்க்கிறோம். நம்முடைய நண்பர்களுக்காக அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஒரு சில காரியங்களை நாம் அவர்களுக்காக செய்து அவர்களோடு கூட அந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று வேதத்திலே நமக்கு எச்சரித்திருக்கிறது. ஆனால் இங்கே சாலமோன் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதனாலே வழிபாடுகள் முறைகளிலும் இங்கே திருமண முறைகளிலும் அவன் மீறி நடக்கிறதுனாலே தேவன் அந்த ஜனங்களையும் நோக்கி சொல்லுகிறார், இப்படி ராஜா செய்தால் நிச்சயமாக அந்த ஜனங்களும் அதைத்தான் செய்வார்கள். ஆகவேதான் தேவன் உங்கள் ராஜா செய்து விட்டார், ஆனால் நீங்கள் அதே தவறை செய்து அங்கே நீங்கள் அப்படி உங்கள் இருதயத்தை உங்களுடைய காரியங்களை அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இராதீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் என்று அங்கே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும். பாருங்கள், அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், அங்கே 4ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது சாலமோன் வயது சென்றான பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார். அதனாலே அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதனுடைய இருதயத்தின் போல் இல்லாமல் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் சாலமோனை குறித்து அவன் எவ்வளவு பெரிய ஞானி, தேவனாலே அங்கே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்ற மனிதன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவனுடைய முடிவின் நாட்களிலே அவன் செய்கிற காரியமானது அந்த தேசத்து ஜனங்களையும் அந்த தேசத்திற்கு வருகிற சாபங்களும் இங்கே நாம் பார்க்க முடியும். அங்கே நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருக்கு பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருக்கு
எதை செய்தானாமா? பொல்லாப்பு. அவன் செய்கிற காரியங்களை அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது பாருங்களேன், சாலமோன் did evil in the sight of the Lord என்று பார். ஈவில் என்றால் என்ன? நாம் அதை ஈவில் என்றால் பிசாசினுடைய காரியம் அல்லது கெட்ட சிந்தைகள், கெட்ட காரியம் என்று சொல்லுகிறோம். அதுபடித்தான் அங்கே கொள்ளாத காரியம். பாருங்கள், அது மட்டுமல்ல, சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலைகளிலே மோவாபியரும் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரராகிய அருவருப்ப மேலாகளுக்கும் மேடை கட்டுகிறான். அங்கே ஆபிரகாம் தேவனுக்கு பலிபீடங்களை, மேடைகளை கட்டுகிறான். இதே சாலமோன் தேவனுக்கென்று மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டினான். உலகத்திலேயே அவ்வளவு பெரிய தேவாலயம், அவ்வளவு ஆச்சரியப்படத்தக்கதாக உலகத்திலே இல்லை. அதைத்தான் அவங்க 10ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அங்கே ஷேபாவின் ராஜஸ்திரீ அதை கண்டவள் அவ்வளவு ஆச்சரியப்படுகிறாள். ஆனால் அவனுடைய முடிவு நாட்களிலும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய மரண தருவாயில் அவன் செய்த மிகப்பெரிய தவறு, அங்கே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து, அருவருப்பானதை செய்து, பாருங்கள், இப்படியே தங்கள் தேவர்களுக்கு பலிபீடங்களை இடுகிறதும் அந்நிய ஜாதியான ஸ்திரீகளுக்காக அதை செய்தான் என்று அங்கே பார்க்கிறோம். அந்த 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். பாருங்க, மற்ற அவனோடு கூட இருக்கிற அந்த பெண்களுக்கு பிரியமாக செய்கிற காரியம். சரி, இப்போ இவன் இந்த காரியத்தை செய்கிறான். அங்கே தேவன் அங்கே 9ஆம் வசனத்திலே கர்த்தர் 2ஆம் தரம் அவனுக்கு தரிசனமாகி, நீ அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, நீ கர்த்தரை விட்டு உன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்த கற்பனைகளை கை கொள்ளாமல் போனதால் கர்த்தருடைய கோபம் உன்மேல் வந்தது. ஆகவே உன்னுடைய ராஜ்ய பாரியத்தை பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, அதை நான் உன்னிடத்திலே செய்வதில்லை, உன்னுடைய மகன் மூலமாக, உன் மகனுடைய கையில் இருந்து அதை நான் பிடுங்குவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதற்கு பிறகு அங்கே சாலமோன் மரித்த பிறகு சாலமோனுடைய மகன் அங்கே அந்த பட்டத்திற்கு வருகிறார். சாலமோனோட மகனாகிய அங்கே நாம் அங்கே பார்க்கிற பொழுது சாலமோனுடைய மகனை குறித்து நாம் அங்கே தொடர்ந்து வாசிக்கிற காரியத்தை இந்த அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே நீங்கள் வாசித்தீர்களானால் வாசிப்போம். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்து ராஜாவின் இடத்தில் ஓடி போய் சாலமோன் மரணமடையும் மட்டும் எகிப்தில் இருந்தான். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடவடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலர் எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தார். இங்கே சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைகிறார். தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினுடைய நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். இப்பொழுது அங்கே பாருங்கள், இங்கே சாலமோனுடைய மகன் ரெகபெயாம் அவன் மகனாகிய ரெகபெயாம் அங்கே இப்பொழுது ராஜாவாகிறார். இங்கே இன்னொரு முக்கியமான காரியத்தை கவனிக்கிறோம். இங்கே சாலமோன் யெரொபெயாம் தான் அடுத்தது தன்னுடைய பதவிக்கு வரப்போகிறான் என்று தெரிந்து, ஏனென்றால் தேவன் எச்சரிக்கிற பொழுது அவன் கேட்காமல் அதை செய்த பொழுது தேவன் நேரடியாக சொல்லுகிறார், இங்கே உன்னுடைய ஊழியக்காரருடைய மகன் மூலமாக இது நடக்கும் என்று சொல்லுவார். அது யெரொபெயாம் என்று அறிந்து சாலமோன் அங்கே யெரொபெயாவை கொல்ல வகை தேடுகிறான். ஆகவே இந்த யெரொபெயாம் எகிப்துக்கு ஓடி போய் அங்கே சாலமோன் மரணம் அடையும் வரைக்கும் இருக்கிறான். ஏன் இந்த காரியத்தை இப்பொழுது நாம் வாசிக்கிறோம் என்றால்,
இந்த பெத்தேலிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த யெரொபெயாம் செய்கிறான். இந்த பெத்தேலிலே அவன் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக அங்கே மாற்றி போடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த யெரொபெயாம் தான் என்ன செய்கிறான் என்று நீங்கள் கவனித்தீர்களானால் நீங்கள் வாசியுங்கள். அங்கே 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே இங்கே சாலமோனின் குமாரன் இங்கே ரெகபெயாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால், சாலமோன் தன்னோடு கூட இருக்கிற முதியவர்கள் பேச்சை கேட்டு அவர்களுடைய அங்கே காரியங்களை அவன் செய்வான் என்று 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே. ஆனால் இங்கே ரெகபெயாமோ முதியோருடைய ஆலோசனைகளை தள்ளி தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனை, நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி, பாருங்கள், அவன் தன்னுடைய வாலிபர்களுடைய ஆலோசனை பண்ணி அங்கே நீங்கள் வாசியுங்கள் 13ஆம் வசனம். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின் படையே அவர்களோட பேசி பாருங்க. இப்ப இந்த காரியத்தை செய்கிறதுனாலே இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஏற்படுகிறது. இந்த 12 கோத்திரங்களிலே இங்கே ரெகபெயாம் யூத கோத்திரத்தை சார்ந்த சாலமோனுடைய மகன் கோத்திரம் மட்டும் பிரிந்து மற்ற 10 கோத்திரங்களுக்கு இந்த யெரொபெயாம் ராஜாவாகிறான். அங்கே தேவன் சாலமோனிடத்திலே சொன்னது அதற்கு அடுத்த சந்ததியிலே உடனடியாக அது நடக்கிறதை நாம் இங்கே இந்த யெரொபெயாம் மூலமாக பார்க்க முடிகிறது. பாருங்கள், வாசிங்கள் 16ஆம் வசனத்திலே. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கியது ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு உத்தரவில்லை. இஸ்ரவேலே, கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீது சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். வாசிப்போம். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாய் இருந்தான். பாருங்க, இங்கே அவன் ராஜாவாக இருக்கிறான். அங்கே ரெகொபெயாம் அங்கே தன்னுடைய பகுதி விசாரிப்புக்காரனாகிய அத்தோராமை அங்கு அனுப்புகிற பொழுது இஸ்ரவேலர்கள் அவனை கல்லறிந்து கொண்டு விடுகிறான். ஆகவே அங்கே ரெகொபெயாம் இதை கண்ட பொழுது உடனடியாக ரதமேறி எருசலேம் ஓடி விடுகிறான். இதை கேள்விப்பட்ட பிறகு இங்கே யெரொபெயாம் வருகிறான். யெரொபெயாம் வந்து அங்கே நீங்கள் வாசியுங்கள் 22ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய சேமையாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூத வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி. பாருங்கள், கவனமா கேளுங்க. இப்ப இந்த 2 கோத்திரம் மட்டும்தான் தாவீதுடைய மகன், தாவீதுடைய பேரன் ஆகிய ரெகொபெயாம் அரசாளுகிறான். மீதமுள்ள 10 கோத்திரமும் இவனை விட்டு பிரிந்து போகிறது. அதைத்தான் அங்கே நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் உங்கள் சகோதரத்திலே போகாமலும் சகோதரத்தை யுத்தம் பண்ணாமலும் அவர்கள் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். இங்கே அவர்கள் திரும்பி போய் விடுகிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே நடக்கிறது. இங்கே இவர்கள் எருசலேம் சென்று விடுகிறார்கள். எருசலேமிலே அங்கே ரெகொபெயாம் அரசாண்டு கொண்டிருக்கிறான். வருஷந்தோறும் அங்கே நடக்கிற அந்த பஸ்கா பண்டிகை மற்ற பண்டிகை நாட்களிலே எல்லா இஸ்ரவேலர்களும் எருசலேம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறான் என்று நீங்கள் கவனித்தீர்களானால் அவன் செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை 25ஆம் வசனத்திலிருந்து இப்பொழுது நாம் வாசிக்கலாம். வாசிங்க. யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில்
சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பாருங்க, இப்போ யெரொபெயாம் என்ன நினைக்கிறான் என்றால், இந்த இஸ்ரவேலில் இருக்கிற இந்த 10 கோத்திரங்களும் எருசலேமிலுடைய கர்த்தருடைய ஆலயத்திற்கு பலி செலுத்த போனால் அந்த யூதாவின் ராஜாவாகிய ரெகபெயாம் அந்த அந்த ராஜாவின் இடத்திலே திரும்பி போய் அவர்கள் என்னை கொன்று போடுவார்கள் என்று அங்கே யூதாவின் ராஜாவாகிய ரெகபெயாமிடம் போக விடாதபடி தன் மனதிலே சிந்தித்து இவன் செய்கிற ஒரு மிக பெரிய காரியம். அது 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்கு தான் மட்டும் போவார்கள். அவர் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினார். பாருங்கள், இந்த யெரொபெயாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் வருடம் வருடம் அங்கே எருசலேம் சென்று தேவனை ஆராதித்து தேவனுக்காக பலி செலுத்தி அங்கே மிகப்பெரிய பண்டிகைகளை, அந்த 7 பண்டிகைகளை நம்ம பார்க்க முடிகிறது வேதத்திலே. இப்படி கொண்டாடி கொண்டிருந்த ஜனங்கள் இங்கே தனக்கு அந்த ராஜா பதவி போய்விடும், தன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி இந்த யெரொபெயாம் செய்கிற ஒரு மிக தவறான ஒரு காரியம், தேவ பார்வையிலே ஒரு பாவமான காரியம் என்ன என்றால், 2 கன்றுக்குட்டிகளை, பொன்னினாலே 2 கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேல், அதைத்தான் அங்கே நாம் எலிசா பெத்தேலுக்கு செல்லுகிற பொழுது நாம் கவனிக்கிறோம். ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்து அந்த ஜனங்களை முழுவதுமாக தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையோ இல்லாதபடி அந்நிய தேவனை வணங்குகிற காரியத்தை அங்கே இந்த ராஜா அங்கே அங்கே சாலமோன் அவன் மற்ற இடங்களுக்கு சென்று அவன் வணங்கி வந்தான். ஆனால் இவனோ அதை முழுவதுமாக தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் முழுவதும் அதை வணங்கும்படியாக அதை செய்து ஒரு மிகப்பெரிய பாவத்தை அவன் தொடங்குகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதத்திலே ஆசாரியர்களாக அந்த பதவிக்கு அது நியமிக்கப்படுகிறது லேவியர்கள் தான். லேவியர்கள் மட்டுமே ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். தேவனை அங்கே பலி செலுத்துகிறதும் அங்கே தேவனிடத்தில் வருகிற ஜனங்களுக்காக அங்கே தேவனுக்காக அந்த தேவனுடைய அந்த ஆலயத்திற்குள்ளாக சென்று அங்கே அந்த 3 காரியங்கள் இருக்கிறது அந்த ஆலயத்திற்குள்ளாக. அதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அப்படியாக அந்த உடன்படிக்கை பெட்டி வரைக்கும் செல்வது எல்லாம் இந்த லேவியர்களுக்கென்று தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறான் பாருங்கள், லேவியின் புத்திரராய் இராத, லேவியின் புத்திரர்கள் அல்லாத மற்ற ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக்க. அதுவும் எதற்காக என்றால், இந்த கன்றுக்குட்டிகளை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அதன் அங்கே சென்று பலி செலுத்த இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்திலே காணுகிறது போல அநேக விக்கிரக ஆராதனைகளை நாம் அங்கே கவனிக்கிறோம். இவைகள் எல்லாம் அந்த நாட்களிலே இருந்த காரியங்களாக இருக்கிறது. அதான் தேவன் நம்மை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்மை விலக்கி நம்மை அதிலிருந்து ரட்சித்திருக்கிறார். நான் அன்றைக்கு நடந்த இந்த காரியமானது பாருங்கள், அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் அங்கே போகாதபடி அங்கே 32ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது பாருங்கள், யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகையை கொண்டாட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே அதே நாளிலே பாருங்கள், அங்கே யூதர்கள்
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 8ஆம் மாதம் ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அதை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். அந்த பண்டிகையிலே அதே தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு அங்கே ஜனங்களுக்கு பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின அந்த மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து, அது மட்டுமல்ல தன் மனதிலே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே அங்கே பலி செலுத்தி இஸ்ரவேல் புத்திரரை எல்லோரையும் அந்த பலிபீடத்தின் மேல் பலியிடும்படியும் தூபம் காட்டும்படியும் அவன் செய்கிறான். ஒரு ராஜா தன்னுடைய அந்த ராஜ பதவியிலிருந்து தேவனுடைய ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு வழிபாட்டிற்கு ஜனங்களை வழிநடத்துவதும், ஜனங்களை எப்படி ஆராதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இவன் மனதிலே தோன்றினதை செய்கிறதை இங்கே கவனிக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களோடு இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எவ்வளவாக அந்த நாட்களில் நடந்த அதே அந்த ஈவில் காரியங்கள், அந்த பொல்லாப்பான காரியங்கள் இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே அவன் செய்கிற பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது தேவன் ஒரு மனிதனை அங்கே யூதாயாவில் இருந்து பெத்தேலுக்கு அனுப்புகிறார். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் ஒரு மனுஷனை அங்கே அனுப்பி அந்த பலிபீடத்தை இவர்கள் பலி செய்த அந்த பெத்தேலிலே பலியிட்ட அந்த பலிபீடத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், இங்கே இந்த பலியிட்ட இந்த ஆசாரியர்களுடைய எலும்புகள், இங்கே பலியிட்ட இந்த மனுஷர்களுடைய எலும்புகள் இந்த பலிபீடத்தின் மேல் சுட்டரிக்கப்படும் என்று அவன் சொல்லுகிறான். அது தேவனாலே சொல்லப்பட்டது. ஆகவே அது நடப்பதற்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன் என்று சொல்லி அந்த கட்டின பலிபீடம் வெடித்து போகும் என்று சொல்லும் பொழுது அந்த பலிபீடம் அப்பொழுதே அது வெடிக்கிறது. அவர்கள் ஒரு தேவ மனிதன் நின்று பேசும் பொழுது அந்த வார்த்தை அப்பொழுதே அது நிறைவேறுகிறது. ஆனால் அதை கேட்ட அந்த ராஜா, பாருங்கள் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாத படிக்கு மறத்து போயிற்று. ஒரு ராஜாவுடைய கையை அவன் நீட்டுவது யாரின் மேலாக? ஒரு தேவ மனுஷன் மேலாக, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த தேவ மனுஷன் மேலாக. இன்றைக்கும் கூட நீங்கள் அநேக காரியங்களை பார்க்க முடியும். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எப்படி அங்கே எலிசாவை பார்த்து முட்டைத்தாயா என்று சிறுவர்கள் சொன்னார்கள், அதே போல இந்த தேவ மனுஷனை அடிப்பதற்கு கையை நீட்டுகிற பொழுது அங்கே அவனுடைய கை மறத்து போகிறது. அவன் அந்த கையை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியாது. அப்படியே அது ஒரு சிலையை போல நின்று விடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவன் பயந்து கொண்டு அந்த தேவனுடைய மனுஷனிடத்திலே அவன் கெஞ்சி கேட்கிறான், நீ தேவனிடத்திலே எனக்காக நீ வேண்டிக் கொண்டு என் கையை முன்போல மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே அந்த தேவ மனுஷன் அவனுக்காக வருந்தி கேட்கிற பொழுது அவனுடைய கை மறுபடியும் சரியாகிறதை பார்த்து, இது ஏன் நாம் இன்றைக்கு இந்த காரியத்தை தியானிக்கிறோம் என்றால், ஒரு தேசமானது அது தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய கிருபைகளை, இரக்கங்களை, ஆசீர்வாதங்களை, தேவ தயவை, தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய வழிநடத்தலை, தேவனுக்குரிய எல்லா காரியங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த தேசம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது தேசத்து ஜனங்களும் இந்த தேசத்திற்கு வருகிற எல்லா நன்மைகளையும் இழந்து போகிறதை நாம் இங்கே இந்த அதிகாரத்தின் மூலமாக காண முடியும். ஏன் இந்த சிறுவர்கள் இங்கே எலிசாவை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்கிறார்கள் என்றால், இதுதான் அங்கே நடந்த ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பெத்தேலிலே வாழ்ந்த அந்த சிறுவர்கள் இப்படிப்பட்ட வழிபாடுகளிலே செய்து கொண்டிருந்த பெற்றோர்களை உடையவர்கள்.
தேவ மனுஷனை குறித்து எந்த விதமான ஒரு பயமோ, எந்த விதமான தேவனை குறித்தோ, தேவனுடைய மனுஷர்களை குறித்தோ அவர்களுக்கு ஒரு மரியாதையும் அல்லது அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனமோ அல்லது அவர்கள் யாருடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள், யாரை குறித்து பேசுகிறார்கள் என்று அறியாதபடி அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் இருளடைந்து கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் அங்கே அவர்கள் நிந்திக்கிறார்கள், மொட்டை தலையா என்று. அவனுடைய உருவ அமைப்பை பார்த்து, எப்படி நம்மை பார்த்து ஒருவர் அங்கே நம்முடைய கண்ணை பார்த்தோ அல்லது நம்முடைய தலைகளை, மூக்குகளை, உடலை வைத்து நம்மை அங்கே அவமானப்படுத்தும் பொழுது பாடி ஷேம் என்று சொல்வார்கள். நம்மை உடல் உருவத்தை பார்த்து கேலி செய்யும் பொழுது அது நமக்கு மிகுந்த அவமானமா இருக்கு மற்றவர்களுக்கு முன்பாக. அதே போல இங்கே அவருடைய சரீரத்தை பார்த்து அங்கே அவரை பரியாசம் செய்கிறார். அதைத்தான் நான் அங்கே வேதத்திலே வாசிக்கிற பொழுது, நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்களானால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. அதைத்தான் நீங்க வாசிக்கிற பொழுது வாசியுங்கள். வேதத்திலே இதை போல பரியாசம் செய்த ஒரு சில பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். நீங்க வாசித்தீர்களானால் லூக்கா 12:5 நாம் ஒரு வார்த்தைகளை வாசிக்கலாம். அதே போல ஏசாயா 22, 28, 22 வாசிக்கலாம். பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நகரத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நீங்க யாருக்கு பயப்பட வேண்டும்? நம்மை கொன்று போட்டாலும் அங்கே நரகத்திலே நம்மை தள்ளாதபடி அங்கே தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளை அங்கே கொன்று போட போகலாம், தேவனுக்கு விரோதமாய் நம்மை பேசி நம்மை பரிகாசிக்கலாம். ஆனால் நாம் யாருக்கு பயப்படுகிறோம் என்று கவனிக்க வேண்டும். நீங்கள் வாசியுங்கள், ரோமர் 12:19 வாசியுங்கள். இன்னொருவர் 2 தீமோத்தேயு எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். இதுதான் கோபாக்கினை. அந்த பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை இறங்குகிறது. அதைத்தான் அங்கே அந்த தேவ மனுஷன் அவர்களை பார்த்து சொன்ன உடனே 2 கரடிகள் அங்கே யாரோ 1 2 வாலிபர்கள் அல்ல, 42 வாலிபர்கள் என்று சொல்ல ஒரு கூட்டமாக அவனை பரியாசம் செய்கிறார்கள். அதில் 42 பேரைத்தான் அது பிரிப்படும். அங்கே எத்தனை பேர் வந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. நான் அங்கே 42 பேரை அந்த கரடி பீறி போட்டது என்று பார்க்க முடியாது. 2 கரடிகள் அங்கே பீறி போடுகிறதை பார்க்கிறேன். இதுல இன்னொரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்றால், மொட்டைத்தலையா என்ற அவருடைய சரீரத்தையும் ஏரிப்போ என்று அதை என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். ஏரிப்போ என்றால் எங்கே ஏறி போவது என்று நாம் யோசிக்க வேண்டும். தான் இந்த நாம் வாசித்த இதே அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இங்கே எலிசாவும் எலியாவும் நடந்து வருகிற பொழுது அவர்கள் 3-4 பட்டணங்களுக்கு வருகிறார்கள். பிறகு அந்த யோர்தான் நதிக்கரையோரத்திலே அங்கே எலியாவும் எலிசாவும் நின்று கொண்டிருக்கும் பொழுது அக்கினி ரதமானது வருகிற பொழுது அங்கே எலிசா அங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அங்கே ஏறி போகிறார். வானத்துக்கு அவர் ஏறி போகிறது தான் இங்கே இந்த சொல்லப்பட்ட வார்த்தை. எப்படி உன்னுடைய ஊழியக்காரர் உனக்கு மூத்தவர் அங்கே ஏறி போனாரோ அதை போல நீயும் ஏறிப்போ என்று பரியாசம் செய்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் அதைத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நிந்திக்கிற செயல்களை செய்த அந்த பிள்ளைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு. அதைத்தான் நாம் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே நாம் வாசிக்கலாம். தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியமானது, கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்ட சிந்தைகளோடு இருப்பார்,
எப்படிப்பட்ட காரியங்களை பேசி எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், எப்படி அவர்களுடைய செய்கைகள் இருக்கும், அவருடைய கிரியைகள் இருக்கும் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அது இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களிலும் அதை நாம் கவனிக்க முடிகிறதாக. நம்ம வாசிக்கலாம், வாசிங்கள். தெசலோனிக்க புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது கடைசி நாட்களிலே அங்கே வாசியுங்கள். அங்கே பொல்லாத இருதயமுடையவர்களாய், பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களாக, அங்கே தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் 2 தீமோத்தேயு, தெசலோனிக்கேயர் அல்ல, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் நிச்சயடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாம் உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படித்தான் இந்த கடைசி நாட்களில் இருப்பார். அங்கே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறிவில்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, நாம் இருக்கிற இடத்திலே நாம் யாரை வணங்குகிறோம், யாருக்கு பயப்படுகிறோம், யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம், யாரை நாம் கனப்படுத்துகிறோம், யாருக்கு பிரியமாய் நடக்கிறோம், யார் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார், யார் நம்முடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பாக இருக்கிறார், யார் நம்மை ரட்சிப்பின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், நமக்கு உடையை கொடுக்கிறார், நமக்கு உரிய எல்லா தேவைகளை சந்திக்கிறார், நம்மை ஜீவனோடு வைக்கிறார், நம்மை பலப்படு. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும். இது யாரையோ இடத்துல, எங்கேயோ ஒரு தேசத்திலே, அது யாரையோ காலத்திலே நடந்தது என்று அல்ல. இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இங்கே சொல்லி வைத்திருக்கிற காரியம். இந்த வேத புத்தகமானது நமக்காக எழுதப்பட்டது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இது என்னை வழிநடத்த, என்னை தேவனிடத்திலே கொண்டு செல்ல, என்னுடைய ஜீவியத்திலே என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்காக எழுதப்பட்டது என்று நாம் அதை உரிமை கோர வேண்டும். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. ஏனென்றால் இது நம்மை புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கு. இது நம்மை தேவனோடு இணைக்கிற வார்த்தையாக இருக்கிறது. நாம் யார் என்று நம்மை அடையாளம் காட்டுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. நம்மை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. நாம் தேவனை விட்டு பிரிந்து போகாதபடி, மரணம் என்கிற அந்த அக்கினி கடலிலே அழிந்து போகாதபடி நாம் தேவனோடு இணைந்து நடக்க, எப்படி அங்கே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து வாக் வித் காட் என்று அங்கே பார்க்கிறோம். தேவனோடு அவன் அனுதினமும் நடக்கிறான். அதை போல அனுதினமும் தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாக இருக்க இந்த புத்தகம், வேத புத்தகம் நமக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாய் நம்மை அது ஒவ்வொரு நாளும் வழிகாட்டியாக இருக்கு. ஆனால் இந்த ஜனங்கள், இந்த சிறுவர்கள், இந்த பிள்ளைகளை நாம் பார்க்கிற பொழுது அங்கே அவர்களுடைய முன்னோர்கள் வழி நடத்தின அவர்கள் தேசத்திலே நடந்த இந்த சாபமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அந்த பிள்ளைகள் மேலே அந்த சாபம் வந்து பலிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கும் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நாம் ஞானத்தோடு புத்தியோடு நடத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, கனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள்
தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார். ஆகவேதான் அங்கே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை நோக்கி என் நாமத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆக இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற தேவ மனுஷர்களாக தேவனுக்கு பிரியமானதை ஒவ்வொரு நாளும் செய்து, எப்படி அங்கே எலிசா உடைய ஜீவியத்தில் அநேக காரியங்களை தேவன் செய்தார், எலியாவுடைய நாட்களிலே தேவன் அநேக காரியங்களை செய்த போல தேவ மனுஷருடைய காலத்திலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அவர் இன்றைக்கும் அதே தேவனாகும். அது தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கும். நாம் தேவ சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் ஒப்புக்கொண்டு தேவனை அறிகிற அறிவிலும் நாம் மனம் திரும்பினவர்களாய் பிசாசனுடைய இச்சைகளுக்கு செய்யாமல் நாம் மயக்கம் தெளிந்து அங்கே தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் தேவனுடைய வார்த்தை, அந்த பெத்தேல் என்பது தேவனுடைய அப்பமாக இருக்கிறது. அப்பம் என்றால் அது வார்த்தை. இயேசு சொன்னார், நானே ஜீவப்பம் என்றார். ஆகவே இந்த ஜீவப்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை புசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லும். நாம் ஒவ்வொரு நாளும் அதை புசிக்க தேவன் கிருபை கொடுப்பார். வாசித்த வார்த்தைகளை, தியானித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்தவுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லும். இதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக நமக்கு நன்றி சொல்லும். கர்த்தர் தாமே இதிலே சொல்லப்பட்ட காரியங்களை, அதன் எச்சரிப்புகளை உணர்ந்து கொள்ளும், மகிமைகளை மகத்துவங்களை உணர்ந்து கொள்ள தேவ கிருபை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து உடைய இரக்கம், தயவு, கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. Thank you, Jesus.